ரதியக்கா அடுப்படியில் சாப்பிட உக்காந்ததுக்கப்புறம் குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பல்லு பூண்டு போட்டு 1 2மா சுற்றிட்டு வந்துட்டேன். இது 2 பேருக்கு தான் ரசம். 2 தக்காளி மீடியம் சைஸு நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த நடுவில் உள்ளது இதெல்லாம் போடவே மாட்டேன். அக்கா எடுத்துருங்கப்பா, அப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். நல்லா பழமாக தக்காளி பிசைஞ்சிக்கோங்க. இதில் அந்த மிளகு சீரகம் பொடி பண்ணோம்ல, அதெல்லாம் போட்டுடலாம். எல்லாத்தையும் வலிச்சு போட்டுருவோம். இப்போ நம்ம புளி கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கிறேன் அக்கா. 2 பேருக்கு ரசங்கிறனால அதை நல்லா வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். அவங்க சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்டுட்டு 2வது ரைஸ் ரசம் சாதத்துக்கு வர்றதுக்குள்ளே அக்கா ரசம் வச்சுருவேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் உள்ளே போட்டுருவேன் அக்கா. போட்டுட்டு சால்ட்டு கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன், அதையும் போட்டுடலாம். எல்லாம் கலக்கி இப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வாட்டர் வைக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் அக்கா வாட்டர் ஊற்றுவேன். இப்போ எல்லாம் கலக்கி கொஞ்சம் டேஸ்ட்டும் பார்த்துப்பேன். ஒரு 250 வாட்டர் மொத்தத்துக்கு ஊற்றிப்பேன். 1 ஸ்பூனு மிளகு, அரை ஸ்பூனு ஜீரகத்துக்கு. இப்போ நம்ம தாளிசம் பண்ணுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு அக்கா வடை செட்டில் 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா ரசம் ரொம்ப கம்மியாக, ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். இது கொஞ்சம் நல்லா பொடியட்டும். இப்போ வெந்தயம் பொடிஞ்சிருச்சு அக்கா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருக விடக்கூடாது. ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா முழுசாக வச்சுருக்கேன். இது கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. இது வரைக்கும் அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் வாசனை வர்றதுக்கு ஒரு பெரட்டும். அவ்வளோதான். ஒரு 3-4 சிட்டிக்கு போட்டிருப்பேன் அக்கா, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். நம்ம தூக்கி ரசத்தில் ஊற்ற வேண்டியதான். இப்போ ரசம் கூட்டி வச்சுருக்க தூக்கி அக்கா அதில் ஊற்றிடுவேன். நல்லா ரசம் நுர கூடின பிறகு சூடு ஏறின பிறகு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடியாக போகுது. இப்போ எல்லாம் பச்சையாகவே போட்டதுனால இந்த மிளகு சீரகம்லாம் இல்லாட்டினா அக்கா தாளிசத்தில் போடுவேன். இது குயிக்காக செய்கிறதுனால லைட்டாக ஒரு சின்ன கொதிக்க விடணும். இப்போ லைட்டாக ஒரு சின்ன கொதிக்குது, போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அவ்வளோதான். சூப்பரான இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி. நம்ம எடுத்துகிட்டு போய் பரிமாற வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்டு 2nd ரைஸ் அவங்க சாப்பிட்றதுக்குள்ள நம்ம ரசம் வச்சிடலாம். நம்ம இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. இப்போ அப்படியே மூடிடணும், இல்லைன்னா வாசனை போயிடும். எடுத்துகிட்டு போயிடலாம் டைனிங் டேபிளுக்கு.